பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக சபையை குறித்ததான செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் அடிக்கடி சொல்லுவது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் எது சரி எது தவறு என்கிற முதல் உணர்வுக்குள் வந்தோம். வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்த பிறகு எது சரி தவறு என்பதை தெரிந்து கொண்டதை தாண்டி சரியானதை மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்கிற உண்மையான உணர்வுக்குள்ளே வந்தோம். அப்படி வந்த பிறகு எவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அவற்றையெல்லாம் விட்டுவிட்டோம். ஏன்? குறிப்பாக இந்த வீட்டு சபைக்குள் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பார்த்து அநேகர் பேசக்கூடிய விஷயம், பண்டிகைகள் என்பதை குறித்து இவர்களுக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை, இவர்கள் இல்லை என்கிறார்கள் என்றெல்லாம் அநேகர் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு காலத்தில் நாம் அப்படித்தான் இருந்தோம். ஆர்வம் காட்டி அநேக விஷயங்களை முன்னெடுத்து சென்றோம். அதற்காக நேரத்தையும் காலத்தையும், நீங்கள் வியர்வை சிந்து சம்பாதித்த பணத்தையும் பொருளையும் கூட நீங்கள் செலவழித்த நாட்கள் உண்டு. ஆனால் சத்தியத்தை அறிந்து உள்ளே வந்த பிறகு சத்தியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதை தாண்டி நான் வேறு எதையும் செய்ய மாட்டேன் என்கிற முழு நிச்சயமான உணர்வு இருந்தபடியால் தான் இன்றும் கூட இந்த கூடுகையிலே நாம் ஒரு மனமாய் கூடியிருக்கிறோம். ஆக சத்தியத்தை தெரிந்து கொண்டு வருகிற போது நான் சபைக்குள் எந்த அளவிற்கு ஐக்கியத்தோடு இருக்கிறேன், அந்த ஐக்கியத்தின் அன்பு எவ்வளவு என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதன்படிதான் நடந்து கொண்டு போகிறோம். கடந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இது போன்ற கிறிஸ்துமஸ் விழாக்களிலே நாம் இயேசுவை அறியாத பட்சத்தில், சத்தியத்தை தெரியாத பட்சத்திலே நாம் வேறு விதமாக இருந்திருப்போம். ஆனால் இன்று அவற்றை புறந்தள்ளக்கூடிய முழு இருதயத்தோடு தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆக இன்று இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பட்சத்தில், இந்த நிலையில் நான் எப்படி இன்னும் மற்றவர்களுக்கு, நான் உலகத்தை எந்த அளவிற்கு விட்டு வந்த பிறகும் கூட இன்னும் ஒரு மாதிரியை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அதை பார்த்து எப்படி அந்தியோகியா பட்டணத்தில் இருந்த சீஷர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது போல, இன்று நம்மை பார்த்து, இந்த சீஷர்களை பார்த்து, உண்மை கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னை பார்த்து மற்றவர்கள் மாதிரியாக, ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பதற்கு சத்தியவசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஆமென். ஆமேன். மிக நல்ல வார்த்தையை தான் வேதம் பயன்படுத்துகிறது. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. நன்றாக கவனியுங்கள். எல்லா வசனத்தையும் சொல்லி முடித்த பிறகு கர்த்தர் பேசுகிற விஷயம், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிவிட்டார். உபாகமம் புத்தகம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எது பிரியமோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆக நாம் இந்த புதிய உடன்படிக்கைக்குள் வரும் பொழுது நம்மை சுதந்திரவாளி என்று அழைக்கிறார். பூரண சுதந்திரமாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்த கூடாது, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசுக்கு சொல்லும் பொழுது, இந்த பெற்றுக்கொண்ட சுதந்திரம், இந்த பெற்றுக்கொண்ட விடுதலையை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. ஏனென்றால் இன்று ஒரு சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். பாரம்பரிய சபையோ இல்லை நியாயப்பிரமாண கிரியை உள்ள கட்டட சபைகளோ தங்களுக்குத்தான் இவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு லேவி கோத்திரம் போன்று, ஆளுகிற ஆசாரிய கூட்டம் போன்று தங்கள் நினைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? வசனத்தை இவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் மாத்திரம்தான் இது செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடாகவே சிலர் பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் தான் போதிக்க வேண்டும், மற்றவர்கள் போதிக்க கூடாது என்றெல்லாம். ஆனால் அடுத்த வார்த்தை கவனிங்கள், ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக. இப்போ சத்தியம் நமக்கு தெரிந்து விட்டது. இங்கே கூடி வருகிற அத்தனை ஆத்துமாக்களும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறோம். ஆக நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆத்துமாக்களின் கூட்டமைப்பு என்பதை தாண்டி மந்தை ஆடுகளுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு அளவீடாகத்தான் இருக்கிறது. ஆக அந்த மந்தைக்கு நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயத்தையும் அவன் சொல்லுகிறான், கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். கண்காணிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு நாம் இருப்போம் என்றால் நாம் மாதிரிகளாகத்தான் முதலில் வாழ ஆரம்பிப்போம். நாம் பேசுகிற விஷயம், நாம் செய்கிற காரியம், நாம் பார்க்கிற பார்வை, நாம் உடுத்துகிற உடைகள், எல்லா காரியத்திலும் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாம் செய்வோம்.
வசனத்தை தாண்டி ஒருபோதும் இந்த உலகம் சார்ந்த காரியங்களை செய்யவே மாட்டோம். ஏனென்றால் அடுத்த வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். ஆமென். என்ன மாதிரியை பின்வைத்து போனார்? நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களா, அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்களா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, மத்தேயு எழுதுகிறான் 1ஆம் அதிகாரத்திலே, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயர் வையுங்கள். அவர் என்ன செய்வார்? தம் ஜனங்களின் பாவங்களை நீக்குவார். சந்தோஷம். லூக்காவும் அதைத்தான் பதிவு செய்கிறான். எப்படி? இதோ உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன், இன்று தாவீதின் ஊரிலே கிறிஸ்துவின் இரட்சகர் பிறந்திருக்கிறார். சந்தோஷம். ஆக மத்தேயு புத்தகத்துக்கும் லூக்காவுக்கும் எந்த மாறுபாடும் இல்லை. ஒரே விஷயத்தை அங்கு பயன்படுத்துகிறது. ஆனால் விஷயத்தை உடைத்து பேசுகிறான் யோவான். எப்படி? யோவான் ஸ்நானன் அங்கே சொல்லுகிறான், இதோ இயேசு சென்று கொண்டிருக்கிறார். அதை கை நீட்டி பேசுகிற ஒரு விஷயம் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். உங்களுக்கு மாதிரி வைத்து போவது பாவம் என்கிற விஷயத்தை நீங்கள் எந்த அளவிற்கு தாண்டி வர வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, பாவத்திற்காக பாடுபட்ட இந்த மனுஷனாக வழிபட்ட இயேசு கிறிஸ்து, நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, ஏற்கனவே மந்தைக்கு மாதிரியாக இருக்கக்கூடியவர்களாக கூடி வரக்கூடிய சபைக்கு, கூடி வரக்கூடிய அந்த அன்பின் நற்கிரைகளுக்கு நான் மாதிரியாக இருக்கிறேனா, இல்லை இடரல் உண்டாக்கக்கூடிய நபராக இருக்கிறேனா? ஏனென்றால் அந்த அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படி, அடிச்சுவடை பின்பற்றுங்கள் என்பதை தாண்டி அந்த அடிச்சுவடை தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நீங்கள் எங்கும் நகர முடியாது. நீங்கள் நன்றாக வார்த்தை கவனிக்க வேண்டும். தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படி நீங்கள் தம்முடைய அடிச்சுவடு, நன்றாக கவனிங்கள். எந்த ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடோ, எந்தவருடைய பாஸ்டர் பிஷப் என்று சொல்லக்கூடிய ஒரு டெனாமினேஷனுடைய செயல்பாடோ இல்லை. கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டார் என்றால் அவருடைய அடிச்சுவடைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், அதுவும் தொடர்ந்து. அதற்காகத்தான் அவர் மாதிரியை வைத்து போனார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த அடிச்சுவடியில் என்னவா இருக்கிறது? வாசிக்கலாம் அடுத்தடுத்த வசனத்துல. தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. ஆமேன். எப்படி சொல்லுகிறது? நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பி என்று பவுல் என்ன செய்கிறான்? தீத்துக்கு எழுதுகிறான். அந்த நற்கிரியை என்ன? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். என்னவா சொல்லுகிறான்? கவனிங்க. இது ஒற்றை வசனம். இந்த ஒற்றை வசனம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி விட்டது என்று கூறலாம். எப்படி சொல்லுகிறான்? நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பி. ஆவியின் கனி நம் அத்தனை பேருக்கும் தெரியும். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லிக் கொடுக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று பட்டியல் 9 வரை நீளுகிறது. இல்லை, நீங்கள் 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கும் 5ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 11ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 8 முடிய அந்த ஆவியின் கனியை காட்டிய தேவன் 11ஆம் வசனத்திலே காட்டி கொடுப்பார். அந்த ஆவியின் கனியினால் வரக்கூடிய பலன் என்ன என்பதை காட்டி கொடுப்பார். சரி, தீத்துவுக்கு நற்கிரியை சொல்லிக் கொடுத்தவன் தீமோத்தேயுக்கு விளக்கமாக பதிலளிக்கிறான். எப்படி? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. வேதம் பழைய உடன்படிக்கையிலே ஒன்று பேசுகிறது. பழைய ஏற்பாட்டிலே உன் வாலிப பிரயாயத்தை கர்த்தருக்கு ஒப்புவி என்று. இன்று நம்முடைய வாலிப பிரயாயத்தை நாம் எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நான் எதை சார்ந்து வாழ்கிறேன்? என்னுடைய நட்பு வட்டாரம், நான் படிக்கிற இடத்துல, இல்லை சற்று படித்து முடித்த பிறகு, வேலை பார்க்கிற, திருமணமாகாததற்கு முன்னதாக, அந்த காலகட்டத்தை என் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு ஒப்புவித்திருக்க என்பதை கவனிக்க வேண்டும். தீமோத்தேயுவும் பாருங்கள், மிக இளமையான வயதுதான். அதற்குத்தான் அவன் பவுல் பயன்படுத்துகிறான். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது என்றால் நீ கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளையாக இருக்கிறாய். சந்தோஷம். அப்போ நீ உன் வார்த்தையிலும், இங்கே வார்த்தை சரியாக இருக்கும் என்றால் உம்முடைய நடக்கையும் சரியாக இருக்கும். நடக்கை சரியாக இருக்கும் என்றால் அது அன்பு கலந்த நடக்கையாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே அடுத்த ஒரு வார்த்தை கவனிங்கள். ஆவியிலும் விசுவாசத்திலும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் கல்லாக இல்லை. எப்படி இருக்கிறார் கர்த்தர்? அவர் ஆவியாக இருக்கிறார் என்று யோவான் பதிவு செய்கிறான். ஆக ஆவியில் இருக்கக்கூடிய அந்த தேவனை
உங்களுடைய ஆவியிலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திலும். அடுத்து கவனிங்கள், கற்பு என்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. நன்றாக பிரியமானவர்களே புரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி என்கிற அந்த உறவுக்குள்ளே, அந்த ஒரே சரீரமாகிய அந்த உறவுக்குள்ளே, இசைந்த ஆத்துமாக்களா இருக்கக்கூடிய அந்த உறவுக்குள்ளே கற்பு மிக மிக முக்கியம். இந்த கற்பு என்கிற விஷயம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்று. இதிலே பிசிறு இல்லாமல் கவனமாக வாழ்க்கை நடத்த வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், உங்களில் எவன் என்னிடத்திலே பாவம் உண்டென்று குற்றம் உண்டென்று குற்றம் சாட்ட முடியும் என்று கேட்கிறார். ஆக அவர் பூர்ண புருஷனாக இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் அவர் தைரியமாக பேதுரு அவரை குறித்து சொல்கிறான், தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று சொல்லுகிறார். இங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் போது அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, இல்லை நீர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு முதலில் நீ மாதிரியாக இரு. நம் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. கவனியங்கள் பிரியமானவர்களே, நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பதனால் பயனா, தெரிந்து வைத்திருக்கக்கூடிய வசனத்தை பின்பற்றுவதனால் பயனா? நீதிமொழிகள் 18 சொல்லிக் கொடுப்பது போல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆக நான் பேசுகிற வார்த்தை சரியாக இருக்க வேண்டும். இல்லை, 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிற நீங்கள் பொல்லாப்புக்கு உங்களுடைய உதடுகளை நாவையும் விளக்கி காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இல்லை, யாக்கோப்பு எழுதும்போது சொல்லுகிறான், நாவானது சிறு அவயமாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கெடுத்துவிடும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நான் பேசுகிற வார்த்தை என் எதிரில் இருக்கக்கூடிய என் கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ காயப்படுத்துகிறதா? காரணம், ஏன் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். மற்றவர்களை குறித்து கவலை இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த பொழுது நமக்கு இருக்கக்கூடிய முதல் விஷயம் ஒன்று தாழ்மை, அதை ஒட்டி வரக்கூடியது மற்றொன்று மன்னிப்பு. நீங்கள் மன்னித்துக் கொண்டே நடப்பீர்கள் என்றால் உங்கள் வார்த்தை மேன்மையாக இருக்கும். நீங்கள் உங்களுக்குள் கசப்பும் வெறுப்பும் கோபம் வைத்திருப்பீர்கள் என்றால் எப்படி தேவனிடத்திலே போய் முட்டி போட்டு நீங்கள் ஜெபிக்க முடியும்? அவரிடத்திலே பேச முடியாது. வேதத்தை திறக்கும் பொழுதே உங்கள் உள் மனசாட்சி உங்களை குத்த ஆரம்பித்து விடும். தேவனுடைய ஆவி அதை உங்களை காட்டி கொடுத்து கொண்டிருக்கும். ஆக அந்த வார்த்தை சரியாக இருக்கும் என்றால் நான் நடக்கும் பொழுது, அதைத்தான் நாம் அடிக்கடி சொல்லுவோம், சபையிலே நான் மாதிரியாக இருக்கிறேன் என்றால், என் சபையில் கூடி வரும் பொழுது நான் பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் 100% முக மலர்ச்சியோடு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த இருதயம் இருக்கும் என்றால் அங்கு அன்பு நிறையாக இருக்கும். அப்ப ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நான் என்ன செய்வேன்? 100% மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்பேன். இதைத்தான் நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பி என்று தீத்துக்கு சொன்னவன் தீமோத்தேயுக்கு அதை வெளிப்படையாக பயன்படுத்துகிறான். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். ஆமென். சில காரியங்களை சபைக்கு எழுதும் பொழுது சில காரியங்களை தெளிவாகவே பவுல் உடைத்து பேசுகிறார். சிலவற்றை அவர்கள் யோசிக்குவதற்கு இடம் கொடுக்காமல் அந்த விஷயத்தை குறித்து அவர்கள் எந்த அளவிற்கு தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார்கள் என்று அவன் நடைமுறையிலே பயன்படுத்தினான். அதனால்தான் நீங்கள் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று கேட்கிறான். சொல்லிக் கொடுத்தவன் சத்தியத்தை இவன் தான் சொல்லிக் கொடுத்தவன். சொல்லி என்ன கேட்கிறான்? உங்கள் விசுவாசம் இருக்கிறதா என்று உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று கேட்கிறான். அப்படித்தான் உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி நாங்கள் செய்யவில்லை. எப்படி? நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்கிறோம். எதை இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறான் அவன். உங்களிடத்திலே ஒன்றையும் நாங்கள் இலவசமாக பெறவில்லை. அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் கைகளாலே உழைத்து சாப்பிடுகிறோம். மற்றவர்களுக்கு நாங்கள் மாதிரியை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். இன்று நாம் கூட அப்படித்தான் இருக்கிறோம். நம் பேசுகிற, அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். நாம் பேசுகிற எந்த வார்த்தையிலும் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நீங்கள் பேசவில்லையே. நீங்கள் 10 வார்த்தை பேசினாலும் 10 வார்த்தையும் வசனமாகத்தானே இருக்கிறது. அதன் பொருள் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை வசனமாகத்தான் இருக்கிறது. இங்கே இப்படி எழுதியிருக்கிறது, இந்த இடத்தில் இப்படித்தான் இருக்கும். ஆழமான பொருள் தெரிய வேண்டும் என்பதை தாண்டி அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் நீங்கள் தேவனுக்கு உண்மையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வழியாகவும் கூட இருக்கிறது.
வாசிங்கள். தெசலோனிக்கருக்கு இன்னும் என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். ஆமென். ஆக நம்முடைய மாதிரி, நம்மளுடைய எக்ஸாம்பிள் செட் பண்ணக்கூடிய காரியம் மற்றவர்களோடு ஒப்பிடும் அளவிற்கு அது இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். இங்கே பவுல் தெளிவாகவே வெளிப்படையாக இன்னொரு சபையும் அவன் பயன்படுத்துகிறான். தெசலோனிக்கருக்கு இந்த சகோதரர்கள் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் மாதிரிகளாக இருக்கிறீர்கள். ஏன்னா தெசலோனிக்க சபையை குறித்து நீங்கள் 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் வருகையை விசுவாசித்தவர்கள். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். தெசலோனிக்கர் புத்தகம் என்பது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எப்படியாம் நான் அதை வென்ற உங்களுக்கு வாசித்து காக்கிறேன். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 நான் வாசிப்பதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்தது அல்லாமல், அதாவது கேட்டதும் அல்லாமல், அவர்களுக்கு சொன்னதும் அல்லாமல், நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு, ஐயா நாங்கள் அதை சொல்லாதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. யாரை புகழ்கிறான்? தெசலோனிக்கரை புகழ்கிறான். எங்கெல்லாம் சென்றது? மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அது அந்த அளவிற்கு பிரபலமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னம் என்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், ஆக தெசலோனிக்கேயர்கள் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக அவர்கள் மனம் திரும்பினதையும் கவனியுங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும், கவனிங்க, இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். மற்றவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தருடைய வருகையை குறித்து நீங்கள் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே, நீங்கள் நற்கரையிலும் கவனமாக இருக்கிறீங்களே என்று தெசலோனிக்கே சபையை குறித்து மாதிரியை அவன் வெளிப்படுத்துகிறான். இன்று நம்முடைய சபையும் அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை குறித்து எதிர்பார்க்கக்கூடிய சகோதர சகோதராக இருக்கும் இந்த பட்சத்திலே நான் மற்றவர்களுக்கு மாதிரியை வைத்து போகக்கூடிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. அவர் வருகை வரை நான் மற்றவருக்கு மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஆமென். மிக முக்கியமான வசனம் இது. பிலிப்பியா பட்டணத்துக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 16 18 முடிய நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மிகவும் அழுத்தமான பல விஷயங்களை அவன் பேசியிருப்பான். அப்படி பேசி வரும் பொழுது 16 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அவன் சொல்லுகிறான். எப்படி? எதுவரை தெரியிருக்கிறோமோ. எனக்கு தெரிந்த வசனங்கள் இவற்றைதான் சகோதரரே, சகோதரிகளே. ஆக இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேனோ அதை அப்படியே செயல்படுத்துகிறேன். அவன் எப்படி சொல்லுகிறான்? எதுவரை தெரியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம் என்பது முதல் பகுதி. இப்போ வாசிக்கப்பட்ட வசனம் என்ன சொல்கிறது? அப்படி என்றால் சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, வசனத்தை நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே. ஆரம்பிக்கும் பொழுது 17 வசனத்துல நீங்கள் என்னோடு கூட என்று அவன் ஆரம்பிக்கிறான். ஆனால் முடிக்கும் பொழுது எப்படி? நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி. இப்போ ஒருமை என்பது மாறி பன்மையாக மாறுகிறது. தனிமை என்பது மாறி அநேகரை சூழ்ந்து கொள்ளுகிறது. எப்படி சொல்லுகிறான்? நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுங்கள். எப்படி? கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. எப்படி? நன்றாக கவனிங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அவன் சொல்லுகிற தைரியத்தை கவனிங்கள். அப்படி சொன்னவன் இங்கே பிலிப்பியருக்கு எழுதும் சொல்கிறான், நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுங்கள். நான் எப்படி கர்த்தரை அச்சு அசலாக உடம்பிலே தரித்திருக்கிறேன், 1 குறைய 5 முறை அடி வாங்கிய சகோதரன் தான் நான். எப்படி? இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறான். எபிரேயனுக்கு எபிரேயன், பரிசேயனுக்கு பரிசேயன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிற அவன்தான் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை. ஆக சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்க சொல்லுகிறான் பிலிப்பியா பட்டணத்து மக்களை. அவர்களை மாதிரியாக நீங்கள் நோக்குங்கள். ஏன்? தெசலோனிக்கர் பட்டணத்தை கூட காட்டி கொடுத்திருக்கலாம் அவன். இந்த மாதிரி என்பது மிகப்பெரிய விஷயம். ஏன்? நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று இன்று இரவிலிருந்தே உலகம் முழுக்க கொண்டாட்டம் ஆரம்பிக்கிறது.
ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தில் எவை சொல்லப்படவில்லையோ, எவை எழுதப்படவில்லையோ, என் கர்த்தர் எதை சொல்ல சொன்னாரோ, எதை செய்ய சொன்னாரோ அதைத்தானே நாம் பின்பற்றுகிறோம். அதற்கு உங்களுக்கு ஊக்கமும் தைரியமும் கொடுத்தது தேவனுடைய ஆவிதானே. ஆக நான் இப்படி இருக்கிறேன் என்றால் இப்படி கர்த்தருக்காக இருங்கள் என்பதை மாதிரியாக நோக்குங்கள். இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிங்கள். தன்னை முன்னிலைப்படுத்திவிட்டு அடுத்த நொடி பொழுது தன்னை தாழ்த்தக்கூடிய நபராகத்தான் பவுல் இருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி. அதனால்தான் இந்த வீட்டு சபையிலே தனி மனிதன் ஆளுகை இல்லை. எப்பொழுதும் ஒரு மனதோடு 16 வசனம் பார்த்தோம் அல்லவா, ஒரே சிந்தையாய் ஒரே ஒழுங்காய், அந்த ஒரே சிந்தையும் ஒரே ஒழுங்கும் இந்த வீட்டு சபையில இருக்கிறது. மற்றவர்களை பார்க்கும் முதல்ல தன்னை பார்க்கும் பொழுதும் என்னை பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. நான் மற்றவனோடு ஒப்பிடுவதற்கல்ல, நான் என்னிலும் மற்றவனை மேன்மையாக எண்ணுகிறேன். கவனியுங்கள் பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை எவ்வளவு உச்சிதமானது என்பதை கவனியுங்கள். இது தாழ்மையின் அடுத்த கட்டம். ஏனென்றால் அதே பிலிப்பியருக்கு எழுதும் போது 3:18 சொல்வதையும் கவனிங்கள், நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஆக நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வாசிக்கலாம், ரோமர் 15 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். அனுக்கிரகம் செய்வாராக. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி. மிக முக்கியம், இந்த மாதிரியை காட்டும் பொழுது மந்தையிலிருந்து தனியாக காட்டக்கூடாது. நாம் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொன்னது போல ஒரே ஒழுங்கும் ஒரே சிந்தையும், இது எங்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். மந்தைக்கு மாதிரியாக இருங்கள் என்று முதல் வசனம் வாசித்தோம். ஆக இங்கே ரோமருக்கு எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான் ஏக சிந்தை, இந்த ஒரே சிந்தை. பிலிப்பியருக்கு எழுதும் போதும் ஒரே சிந்தை என்று சொல்லுகிறான். தனிமையாக நீங்கள் கூட்டத்தை விட்டு சபையாரை விட்டு தனியாக தெரியக்கூடாது. மற்றவர்களை பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் யார்? நீங்கள் அப்போஸ்தலர்களை கவனிங்கள், புத்தகங்களை வாசிப்பீர்கள் என்றால் இவர்கள் யார் என்றுதான் வேதம் வசனம் வரும். இவன் யார் என்கிற விஷயமாக இருக்காது. இந்த கூட்டத்தார் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கும். இந்த தனி மனிதன் யார் என்று அங்கு சொல்லிக் கொடுக்காது. ஆக நான் என்னுடைய சகோதர சகோதரியோடு ஒரே ஐக்கியமாக ஒரே சிந்தையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, ஏனென்றால் அங்கு பொறுமையும் இருக்கிறது, ஆறுதலும் இருக்கிறது. அதை கொடுக்கக்கூடிய தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரி என்று ரோமருக்கு எழுதும் போதும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நாம் அந்த ஒரே மாதிரியிலே எப்பொழுதும் பயணிக்க வேண்டும் என்றுதான் வேதம் எதிர்பார்க்கிறது. வாசிக்கலாம், இயேசு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை. யோவான் புத்தகம் 13 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமீன். ஆமேன். யோவான் புத்தகம் 13 அதிகாரத்தில் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். 34 வசனம் 13 அதிகாரம் 35 வாசிப்பீர்கள் என்றால், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்கள் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று புதிதான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த மாதிரி கவனிங்கள், அன்பு உலகம் காட்டக்கூடியதா? ஏன் பிரதிபலன் பார்க்காத அன்பு கூட உலகத்தில் இருக்கிறது. அது சன்மார்க்கம் என்று வேதமும் காட்டிக் கொடுக்கிறது, உலகம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் கிறிஸ்து காட்டக்கூடிய அன்பை வேறு எவராலும் காட்ட முடியாது. ஒன்று, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். மற்றவர்கள் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் சொல்லி காட்டக்கூடிய காலநிலை அவர்களுக்கு வந்துவிடும். நான் உனக்கு அன்று அதை செய்தேன், இன்று இதை செய்தேன், 10 ஆண்டுகள் ஆனாலும் 20 ஆண்டுகள் ஆனாலும் அதை சொல்லக்கூடிய நிலை வரும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவோ விஷயத்தை, எவ்வளவோ நற்கிரியைகளை செய்கிறார்கள். அடிக்கடி நாம் சொல்லுகிற விஷயம் அதுதான். கஷ்டம் என்றால், பிரச்சனை என்றால் சகோதர சகோதரிகள் ஓடி நிற்கிறார்கள். உணவில்லை என்றால் தன் களஞ்சத்தை திறந்து கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் நம்முடைய. இது பெரிய மாதிரி என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களை அறியாமலே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் இவைகளெல்லாம். ஆக தேவன் நமக்கு காட்டி கொடுத்த இந்த அன்பு அளப்பெரியது. நாம் பாவிகளாக இருக்கையில் கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பாவி என்ற ஒற்றை வார்த்தையை வேண்டுமென்றால் உங்களுக்கு சாதனமாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள், காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம் பழைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பொய்கள் பேசியிருப்போம். பழைய வாழ்க்கையில் எவ்வளவோ புரட்டுகளை, மற்றவர்களை கோல் சொல்கிற விஷயத்திலே, பொறாமை கொள்கிற விஷயத்திலே, கசப்பான விஷயத்திலே
எவ்வளவோ பேசியிருப்போம். ஆனால் இன்று யோசித்து பாருங்கள், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவோ மன்னித்திருக்கிறீர்கள். இன்னும் உங்களுக்கு மன்னிக்குவதற்கு வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்கிறது. அதையும் செய்து கொண்டுதான் வருகிறீர்கள். நீங்கள் முன்பு இழப்பதற்கு யோசிப்பீர்கள். நாம் சம்பாதித்த பணம் எப்படி என்று யோசிப்பீர்கள். ஆனால் இன்று இது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தருவார் என்ற உணர்வோடு எவ்வளவோ பணத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள் என்ற வசனம் சொல்கிறது. ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்கிறது. ஆக இவ்வளவு விஷயத்தை நீங்கள் மாதிரியாக வைத்தது என்று கர்த்தர் காட்டிய பொழுது தேவன் உங்களுக்கு மாதிரி வைத்து போனார் என்று சொல்கிறது. வாசிக்கலாம். அப்படி ஒரு தேவனைத்தான் நீங்கள் தேவனாய் பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் வாக்கியம் உள்ளது என்று சொல்கிறது அல்லவா? அப்படி ஓட்ட ஒரு தேவன். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரரையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமென். மிக மிக முக்கியமான வசனம். தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய 2வது கடிதத்திலே அழுத்தம் திருத்தமாக அவன் பதிவு செய்கிற விஷயத்தை கவனிங்கள். நாம் பிரித்து பார்க்கலாம். சகோதரரே, நாம் மாதிரியாக இருந்தோம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிலே ஏற்கனவே பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொன்னது போல ஒழுங்கு. இங்கே அவன் என்ன சொல்கிறான்? எங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட இந்த மாதிரியின் முறைமையின்படி எப்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரரையும், நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே. ஒழுங்கு என்றால் அது ஆவிக்குரிய ஒழுங்காக இருக்க வேண்டும். கொலோசியருக்கு எழுதும் போது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஆவிக்குரிய உங்கள் அன்பை எனக்கு ஒரு சகோதரன் சொன்ன பொழுது நான் தேவனிடத்திலே போய் ஜெபம் செய்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆக ஆவிக்குரிய அந்த அன்புதான் அங்கு வெளிப்பட வேண்டுமே தவிர மாம்ச அன்பு வெளிப்பட்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக சபைக்கு மாதிரியாக இருப்பீர்கள். எப்படி? தனித்துண்டாக நீங்கள் மாதிரியாக இருப்பீர்கள். உங்களை கை நீட்டும் அளவிற்கு நீங்கள் மாதிரியாக மாறிவிடுவீர்கள். நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கவே கூடாது என்ற அளவிற்கு நீங்கள் மாதிரியை காண்பித்து விடுவீர்கள். ஆக மாம்சமான சிந்தை இருக்கும் என்றால் அங்கு ஒழுங்கு இல்லாமல் சென்றுவிடும். ஆக அந்த கொடுக்கப்பட்ட முறையின்படி ஆவிக்குரிய ரீதியிலே தான் நாம் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று அந்த தெசலோனிக்கருக்கு ஏற்கனவே பாராட்டிய அவன்தான் இப்பொழுது சொல்லுகிறான், ஐயா, முறைமை தவறி நடக்காமல் ஒழுங்கற்று திரிவீர்கள் என்றால் நீங்கள் எந்த சகோதரனை விட்டு விலகலாம் என்று எப்படி சொல்கிறான்? கவனிங்கள் பிரியமானவர்களே. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறான் அவன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், செய்யுங்கள் என்ற மத்தேயு புத்தகம் 5:37 சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டுவான். என்னவோ தெரியவில்லை. அவன் சொல்லுகிறான், ஒழுங்கு என்கிற விஷயம் வரும் பொழுது கர்த்தருடைய விஷயத்திலே அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது ஒன்றும் இல்லை. இருக்கென்றால் இருக்கு, இல்லை என்றால் இல்லை, அவ்வளவுதான். இயேசுவை பார்த்து ஒருவன் சொல்லுகிறான், நீர் எவரை குறித்து முகதாட்சணையும் பார்க்காத நபரல்லவா நீ என்று கேட்கிறான். இயேசுவை பார்த்து சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆக இயேசு நமக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு அப்படி மாதிரி வைத்து போனார் என்றால், இங்கே ஒழுங்கற்று சத்தியத்தை தெரிந்து கொண்டு ஒழுங்கற்று நடக்கக்கூடிய எந்த சகோதரனை விட்டு நீங்கள் விலகலாம் என்று இயேசு நாமத்திலே கட்டளை கொடுக்கிறான் என்றால் அங்கு ஒழுங்கு மிக முக்கியம். தெசலோனிக்கர்களை குறித்து என்ன சொன்னான் ஆரம்பத்திலே? நீங்கள் வருகை குறித்தெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, மற்ற அகாயா பட்டணத்தில் இருக்கவங்க உங்களை பார்த்து வியக்கிறார்களே என்றெல்லாம் பேசின இவன் தான் அங்கே ஒழுங்கில்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள் ஐயா, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்றும் கட்டளை கொடுக்கிறான் இயேசுவின் நாமத்தினாலே. இன்று நாம் அப்படி ஏதாகிலும் எங்கேயாவது இருக்கும் என்றால் அதை சரி செய்து கொண்டு சீர்படுத்த வேண்டியது நம்முடைய முதல் கடமை. அதற்கு பெயர் தான் மனம் திரும்புதல். இங்கே மனம் திரும்புதல் என்றால் 100% திரும்ப வேண்டுமே தவிர இன்றைக்கோ நாளைக்கோ என்று அவற்றை தள்ளி போட்டு கொண்டு இருக்க வேண்டாம். அப்படி ஒரு பெரிய விஷயம் நம்மிடத்தில் இல்லை. இதைத்தான் நாம் அடிக்கடி சொல்லுவோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்த பிறகு உலகம் சார்ந்த எந்த விஷயத்திலும் உங்களை கமிட் செய்து கொள்ளாதீர்கள், உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். விட்டு விலக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விஷயம். அதனால்தான் அவர் விட்டு விலகுவதை எப்படி வார்த்தையை பயன்படுத்தினார்? மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அதனால் பிரியமானவர்களே, நாம் மாதிரிகளாக இருக்கக்கூடிய அதே நேரத்திலே நம்மிடத்திலே தேவையற்ற மாதிரிகள் இருக்கக்கூடாது. இது மிக மிக முக்கியம். தொடர்ந்து தெசலோனிக்கர் குறித்து என்ன சொல்கிறான் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். என்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். எப்படி சொல்கிறான் அவன்? தெசலோனிக்கருக்கு எழுதும் போது நன்றாக அந்த விஷயத்தை கவனிங்கள். எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. இன்று நாம் வீட்டு சபையிலே அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தாகிவிட்டு, ஆனால்
நாங்கள் உங்களுக்குள் எப்படி நடந்தோம் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அக்கிரமத்தின் ரகசியம் நன்றாக புரியுங்கள். சில விஷயங்களை நாம் அக்கிரமமாக செய்கிறோமா, சில விஷயத்தை நாம் புரிதல் இல்லாமல் செய்கிறோமா? உங்களுக்கு புரிதல் இல்லை என்றால் சகோதரர்களோடு கலந்து பேச ஆரம்பியுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய சகோதரர்களோடு சகோதரிகளோடு நீங்கள் பழக்கத்தில் இருந்து விடுபட ஆரம்பித்தீர்கள் என்றால் நீங்கள் பின்னோக்கி சென்று விடுவீர்கள். உலகம் உங்களுக்கு இனிப்பாக இருக்கும். உலகம் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் அறிவு ஜீவியாக உங்களுக்கு தெரியும். வேதத்தை நீங்கள் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் அதற்கு அடிமைகளாக வேண்டும் என்றுதான் ரோமர்கள் நமது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான் 6ஆம் அதிகாரத்திலே. கிறிஸ்துவுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் அடிமையாக்குங்கள், உங்கள் அவயவங்களை அடிமையாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி கிறிஸ்துவுக்கு நீங்கள் அடிமையாக்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது பரிசுத்தம், அதன் முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்லிக் கொடுத்த பிறகு நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாகாமல் மேலோட்டமாக மனம் திரும்பியது போன்று தங்களை காட்டிக்கொண்டு மனம் திரும்பாமல் உள்ளுக்குள் அந்த பூதத்தை இன்னும் வைத்துக் கொண்டே இருப்பேன் என்றால் நேரம் வரும் பொழுது ஒரு நாள் அந்த பூதம் வெளிப்பட ஆரம்பிக்கும், பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். ஆக நன்றாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், தேவன் எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். நாங்கள் உங்களுக்கு ஒழுங்கற்று நடக்கவில்லை, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடவில்லை, ஒருவனுக்கும் பாரமாய் இல்லாமல் நாங்கள் எங்கள் கைகளாலே பிரயாசப்பட்டோம், வேலை செய்தோம். ஆக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயத்தை தாண்டி சிந்திக்க வேண்டாம். பிரியமானவர்கள், வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆமென். ஆக ஒழுங்கற்று சிலர் என்ன செய்கிறார்கள்? வீண் வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள், ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறார்கள். அவங்க ஒழுங்கற்று நடக்கிறார்கள் என்றாலே அங்கு பிரச்சனை எழும்ப ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, ஒரு ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அதனால்தான் நாம் எதை செய்தாலும் அது சத்திய வசனத்தின்படி சரியாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வேதம் காட்டிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஆமென். நன்றாக கவனிங்கள். எந்த ஒரு பின்புலம் இல்லாமல் இந்த வசனம் உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றியது. யாருக்கு? இங்கே லூக்கா புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மகா கனம் பொருந்திய தேவபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை லூக்கா பதிவு செய்கிறான். எப்படி? ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே. யார் இந்த முதல் சீஷர் கூட்டமோ, யார் இந்த அப்போஸ்தலர் கூட்டமோ, அவர்கள் என்ன சொன்னார்களோ ஆரம்ப முதல் கண்ணார கண்டவர்கள் அப்போஸ்தலர்கள், வசனத்தை போதித்தவர்கள் சீஷர்கள். இந்த ஒவ்வொரு நிலைப்படியும் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடியினால். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த வேதாகமத்தை அநேகர் ஏதோ உலக கதைகளை போன்று சரித்திரம் எழுதுவதற்கு அநேகர் புறப்பட்டு விட்டார்கள். இயேசு என்று ஒரு மனிதன் வந்தான், அநேக அற்புதங்களை செய்தான். இப்படி ஏகவசனமாக நிறைய நபர்கள் என்ன செய்கிறார்கள்? சரித்திரம் எழுத புறப்பட்டபடியினால் லூக்கா மிக தெளிவாக சொல்லுகிறான், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும். நீ கவனிங்கள், 1ஆம் வசனத்திலே நாங்கள் முழு நிச்சயமாய் சங்கதிகளை அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிற அவன் இப்போது 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும். உமக்கும் அநேகர் சொல்லியிருப்பார்கள் அல்லவா? இப்பொழுது உனக்கு ரொம்ப தெளிவாக நான் ஏற்கனவே கேட்ட அத்தனை விஷயத்தையும் குறித்து உனக்கு இப்பொழுது தெளிவாக எழுதுகிறேன் தெய்வபிலவே. அது எப்படி இருக்க வேண்டுமா? இப்போ எழுதுகிறான், ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் கண்டது. யாருக்கு? சத்தியத்தை சரியாக போதிப்பதும் சரி அதை பின்பற்றுவதும் அவரவருக்கு ஒழுங்கு என்பது என்றால் அது நலமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நான் சத்தியத்தை, ஏனென்றால் இந்த வசனத்திலோடு 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே தீமோத்தேயுக்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறான் பவுல். ஐயா, நீ எதை போதிக்கிறாயோ, உன்னை போதிப்பதை எதை கேட்கிறார்களோ அதிலே அவர்கள் முழுமையாய் விசுவாசித்து இருந்தார்கள் என்றால் நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். இங்கே லூக்காவும் அதைத்தான் சொல்லுகிறான். அநேகர் சரித்திரம் எழுத புறப்பட்டார்கள், ஆனாலும் நான் ஆதி முதல் சரியாக திட்டமும் தெளிவுமாய் சில காரியங்களை அறிந்து தெரிந்து கொண்டேன். அவற்றை உங்களுக்கு ஒழுங்காய் எழுதுவது எனக்கு நல்லது. ஏனென்றால்
உள்ளதை உள்ளபடி எழுதுவதற்குத்தான் சத்தியம் வெளிப்படும். உள்ளதை உள்ளபடி பேசுகிறவனுக்குத்தான், உள்ளதை உள்ளபடி செய்கிறவனுக்குத்தான் கர்த்தர் வெளிப்படுகிறார். கர்த்தர் கிரியைக்கேற்ற பலன் தருகிறார். ஆக ஒழுங்கா எல்லாம் இருக்குமானால் என் ஆத்துமாவிற்கு அது நல்லது. இரண்டொரு முறை சொன்ன பிறகு, யார் வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு இரண்டொரு முறை சொன்ன பிறகு நீ விலகு என்றார். ஆக வேதத்தை புரட்டுகிறவன் பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை. இரண்டாவது, லூக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய ஆலோசனையை தங்களுக்கு கேடுவதற்க எப்படி புறம்பே தள்ளினார்கள். தேவ ஆலோசனையை புறந்தள்ளுகிறவர்களுக்கு கேடு. இப்படி வசனங்கள் இருக்கும் பொழுது இங்கே லூக்கா எழுதுகிறான், எனக்கு நல்லதையா எது? நான் ஒழுங்கும் கிரமமாய் சங்கதிகளை கேட்டு அறிந்து கண்ணார பார்த்தவர்கள், பேசினவர்கள், போதித்தவர்கள் எல்லாவற்றையும் அளந்து ஆராய்ந்து நான் எழுதுவது ஒழுங்காய் இருக்க வேண்டும், அது எனக்கு நலம் என்று சொல்லுகிறான். இன்று யோசித்து பாருங்கள், சத்திய வசனத்தை சரியாய் மாதிரியாய் பின்பற்றக்கூடிய நமக்கு எது நலம் எது ஒழுங்கு என்பதை கவனிக்க வேண்டும். வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆமென். மிக அழகாக ஏற்கனவே பார்த்து விட்டோம். மீண்டுமாக இதை ஞாபகப்படுத்துகிறேன். நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ இந்த மாதிரியை பின்பற்றி கொண்டு வருகிறபடி நீங்கள் சிலை வணக்கத்தை விட்டுவிட்டீர்கள். விக்கிரகாராதனை என்று சொல்லக்கூடிய பொருளாசையை விட்டுவிட்டீர்கள். உங்களுக்குள் நமக்குள் மிக அதிகமாக தென்பட்டு கொண்டிருந்த காரியம் பெருமை என்ற ஒன்றை அடியோடு பிடுங்கி எறிந்து விட்டீர்கள். அதிகம் படித்தோம், அதிகம் சம்பாதித்தோம் என்ற அத்தனை விஷயங்களையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணி தூக்கி தூர எறிந்து விட்டவர்கள் தான் நாம். ஆக எதுவரையில் தேறி இருக்கிறோமோ ஆக அது முதல் ஒரே ஒழுங்காய், இன்னமும் கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம் ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஆமேன். அழகாக சில வசனம் தான் இது. சகோதரரே, உண்மை இருக்கிறது தேவனுடைய வார்த்தை, ஒழுக்கம் இருக்கக்கூடிய விஷயம் தேவனுடைய விஷயம், நீதி உள்ளவை தேவனுடைய விஷயம், கற்புள்ளதும் அதுதான், அன்புள்ளதும் அதுதான், நற்கீர்த்தி உள்ளதும் அவைதான், புண்ணியம் எது, புகழ் எது, நாம் இதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். உலகத்தை அல்ல. உலகத்தை எத்தனையோ முறை நாம் யோசித்து கற்பனை செய்து பார்த்த காலங்கள் உண்டு. இப்பொழுது அவற்றையெல்லாம் தூர தூக்கி போட்டுவிட்டு 100% கர்த்தருக்கு கீழ்ப்படிதலோடு நாம் வாழ ஆரம்பிப்போம். வாசிக்கலாம். மாதிரியாக இருந்த நான் சிலவற்றை விட்டுவிட்டு சில காரியங்களை புறந்தள்ளிவிட்டு எந்த அளவிற்கு நான் இப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன் என்ற காரியத்தை குறித்து சிலர் வசனங்களை வாசித்து இந்த நாளுக்கான வேத பகுதியை முடிவு செய்யலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? ஆமென். கேட்பதற்கு பயமாகத்தான் இருக்கும் பிரியமானவர்களே. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே துவங்கும் காலமாக இருக்கிறது. யார் அந்த தேவனுடைய வீடு என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அது முந்தி நம்மிடத்திலே துவக்கினால் கண்டுபிடியுங்கள். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாக இருக்கும்? நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கு இருப்பான் என்று உள்ளத்திலே வேதம் பதிவு செய்கிறது. கீழ்ப்படிதல் என்பது 100% நமக்கு இருக்க வேண்டும். இப்படி யோசித்து பாருங்கள். கர்த்தர் கீழ்ப்படிய சொல்லுகிறார். இங்கே பெருமை எங்கு வருகிறது? கீழ்ப்படியாத பொழுது பெருமை வருகிறது. ஆக எதுவெல்லாம் பெருமை? கீழ்ப்படியாத அத்தனை காரியங்களும் பெருமையாகத்தான் பார்க்கிறார் கர்த்தர். அதனால்தான் நாம் யாக்கோப்பு எழுதும்போது கூட சொல்லுகிறான், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னவன் அங்கே அவன் சொல்லுகிறான், எப்படி? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்கிறான். எது பெருமை? நான் எதை சொன்னேனோ, நீர் ஆராதிக்கிற கர்த்தர் நான் தான் உன் தேவன் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு நான் எதை வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறேனோ அதை பின்பற்றவில்லை என்றால் நீ என்னை எதிர்க்கிறீர் என்று அர்த்தம். நான் எழுதி வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே அச்சலாக பின்பற்ற வேண்டும். எப்படி? யாத்திராக புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது சொல்கிறார், நானே உன் தேவன், என்னை என்று வேறு தேவன் இல்லை. தேவன் ஒருவர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இழந்து போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் நாம் தப்பித்துக் கொண்டும் இப்பொழுது
நாம் தேவன் 3 பேரோ 4 பேரோ 2 பேரோ என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் அல்ல. தேவன் ஒருவர் என்பதை முழு நிச்சயமாக விசுவாசிக்கக்கூடிய மக்கள் கூட்டம், இந்த ஆத்ம கூட்டம். ஆக அடுத்தவர் சொல்லுகிறார், எப்படி? எனக்கு ஒப்பாக ஒரு சிலையோ ஓவியத்தை உனக்கெல்லாம் உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், அதற்கு வழிபாடு செய்ய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிறார். 3 காரியங்களை சொல்லுகிறார். ஆனால் நான் ஒரு ஞாபகார்த்தமாக அதை வைக்கிறேன் என்றால், அதற்கு ஒரு பண்டிகை கொண்டாடுகிறேன் என்றால், இதற்கு பெயர் என்ன? பெருமை, எதிர்த்து நிற்பது. இது பச்சை துரோகம் அல்லவா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண மனிதனுக்கு நாம் உண்மையாக ஏதோ ஒரு காரியத்தில் 1% இருந்தால் அந்த மனிதன் நம்மை பாராட்டுவார். ஆனால் அந்த மனிதனை எதிர்க்கும் பொழுது நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் உள்ளே வந்து சேரும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு என்பது சாதாரண ஒரு வார்த்தையாக தமிழில் இருக்கலாம். ஆனால் அந்த தீர்ப்பு வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு நம்முடைய ஆத்மா இருக்காது. அது முந்தி நம்மிடத்திலே துவங்கும் பொழுது அங்கு வசனம் சொல்கிறது, தேவனுடைய சுவிசேஷம் என்றுதான் எழுதியிருக்கிறது, மனிதனுடைய பாரம்பரியம் என்று எழுதவில்லை. நிறைய நபர்கள் கிறிஸ்துமஸ் நாட்களை, புத்தாண்டு நாட்களை எல்லாம் சொல்லுவார்கள். கர்த்தரை அறிவிப்பதற்கு ஒரு நாள் தானே என்று சொல்லுவார்கள். தயவு செய்து ஏமாந்து விட வேண்டாம். உங்களை வஞ்சிப்பதற்கான வார்த்தை. 365 நாட்களில் சொல்ல முடியாத இந்த சுவிசேஷம் கிறிஸ்துமஸ் என்ற ஒரு நாளில் சொல்லி முடிக்கப்பட்டு விடுமா? ஏன் அன்றெல்லாம் அவர்கள் வேலை செய்ய மாட்டார்களா? வசனம் சொல்கிறது, தேவனுடைய சுவிசேஷத்திற்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும் என்று எபிரேயர் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுடைய காலிலே விழுவது பயங்கரமாக இருக்குமே என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அந்த நியாய தீர்ப்பை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு கூட்டம். அந்த தீர்ப்பு எப்படியாக இருக்கும்? மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலே 10 கன்னிகைகள் அங்கே வேதம் பிரித்தே வைத்திருக்கிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர் என்று. அவர்கள் என்னையோடு என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நீங்களும் நானும் புத்தி உள்ள சபையை உள்ளவர்கள். ஆக நமக்கு வேத வசனம் தெரிந்திருக்கிறது. காரணம், நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று பொருள். சத்தியம் தெரிந்ததை நாம் என்ன செய்கிறோம்? நடைமுறையிலேயே பயன்படுத்துகிறோம், பக்குவப்படுகிறோம். நாம் ஒவ்வொரு காரியத்தையும் பேசும் பொழுதும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். ஆக கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்று யோசிப்பதை விட, கீழ்ப்படிந்த நமக்கு கர்த்தர் என்ன ரிவார்டு கொடுப்பார் என்று பாசிட்டிவான சிந்தனையை எதிர்நோக்கி இருப்போம். வாசிக்கலாம் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். ஆமென். இங்கே பாருங்கள், ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்வது போன்று அங்கே ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒன்றை சொல்லிக் கொடுப்பான், நீங்கள் மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. இங்கே பேதுரும் சொல்லிக் கொடுக்கிறான், நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தமாக கீழ்ப்படிய வேண்டும் என்றால், இங்கே வரி செலுத்த வேண்டும் என்றால் வரி செலுத்தித்தான் ஆக வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஓட்டுரிமை இருக்கு என்றால் நீங்கள் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை நீங்கள் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஆக நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு கிறிஸ்துவின் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எவ்வளவு தன்னை விட்டு கொடுக்கார் என்று கவனித்து பாருங்கள். தேவன் எவ்வளவு விஷயத்தை நமக்காக, காரணம் தம் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனை அவ்வளவு அன்பு செய்கிறார். அந்த அன்பின் எல்லைக்கு அளவே இல்லை. ஒரு இடத்திலே வேதம் பதிவு செய்கிறது, அது புரிந்து கொள்ள முடியாது, அது அறிவுக்கு எட்டாத அன்பு என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. வாசியுங்கள் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆமென். இப்பொழுது மீண்டுமாய் 1 பேதுரு 2:7 வாசிக்கலாம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடர்தற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. ஆமென். அவர்களும் தான் விசுவாசிக்கிறார்கள், நாம் தான் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசம் பெரிதென்றெல்லாம் மார்தட்டிக் கொள்வார்கள். இங்கே வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. நாம் யோசிக்கிறோம், இல்லை, நடைமுறை வாழ்ந்து காட்டுகிறோம். மனித கைகளால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் கர்த்தர் இல்லை என்பது சத்தியம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்லிக் கொடுக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்வதை அப்படியே நம்புகிறோம். தேவன் என்னிடத்திலே இருக்கிறார் என்று. ஆக அது நமக்கு எப்படி இருக்கிறது? வெளியேற பெற்றதாக இருக்கிறது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகி அந்த கல். எந்த கல்? கவனிங்கள், இடறி போவதற்கு ஏதுவான கல்லும் விழுந்து போவதற்கு ஏதுவான கண்மலையுமாய் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவன் திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி
திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். திருவசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இடரல் கண்டிப்பாக வரும். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று பேதுருவின் ஆதங்கம். பேதுரு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறான். ஏனென்றால் அவன் அந்த ஊரிலேயே வாழ்ந்த மனிதனாக இருக்கிறான். அதை சுற்றி அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதிகபட்சம் அந்த சபையிலே பேசிக்கொண்டு வருகிற அவனுக்கு கீழ்ப்படியாத நபர்களை பார்த்து பார்த்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலையை புரிந்து கொண்டு அவன் பேசுகிற விஷயம், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே, நீங்கள் இடறி போகக்கூடிய நபர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு தான் முன்னாடியே பயன்படுத்துகிறான். அந்த கல் இடறி போவதற்கான கல். நீ எதை சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதுவே உன்னை இடறி செய்ய விடும். அப்படித்தானே அந்த பரிசேய கூட்டம் சொன்னது. யோவான் ஸ்நானன் பேசிய பொழுது ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறான், மனம் திரும்புவதை குறித்து பேசுகிறான். ஆனால் தேவனுடைய ஆலோசனையை தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக தங்களுக்கு தங்களை தாண்டி தங்களை தாக்கக்கூடிய கல்லாக தங்களே மாற்றிக்கொள்கிறார்கள். அந்த கல் இந்த கண்மலையாக இருக்கிறது. அவர்கள் புறந்தள்ளுகிறார்கள் அந்த கல்லை. அது தேவ ஆலோசனை, மனித ஆலோசனை அல்ல. ஏனென்றால் மனிதனுடைய ஆலோசனை தான் இன்று பெரிதாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். பேதுரு இன்னும் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 22 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். ஆமென். மிக மிக அழகான வசனம். சில இடங்களிலே இந்த போன்ற வசனங்களை குறித்துக் கொண்டு உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே பின்பற்றி பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய வருகையிலே எந்த அளவிற்கு உற்சாகமாய் எதிர்நோக்கி இருப்பீர்கள் என்று. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி. நம்முடைய சிநேகம் எப்படி இருக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, இங்கே பேதுரு சொல்வது போன்று இதே விஷயத்தை தீமோத்தேயுக்கு எழுதும் போதும் பவுல் பயன்படுத்துகிறான். 1 தீமோத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், கற்பனையின் பொருள் என்னவெனில் தீமோத்தேயுவே, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு, மாய்மாலம் இல்லாத அன்பு. ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுவான், எப்படி? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், மாய்மாலம் பண்ணாமல். நான் எப்பொழுது வேஷம் தரிக்க ஆரம்பிக்கிறேன்? ஒரு விஷயத்தை தெரிந்த பிறகுதான். அதனால்தான் மாயமற்ற சகோதர சிநேகம், மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. நம்முடைய இடத்தில் இருக்கக்கூடிய விஷயம், கண்களில் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல பேசுகிறேனா, அவரை பற்றி அறிந்த பிறகு அவரை குறித்து பேசுகிறேனா? அதனால்தான் கர்த்தர் சொல்லுவார், எப்பொழுதும் பார்வையில் எடை போட வேண்டாம், விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். இங்கே சகோதரர்களுக்குள் வரும் பொழுது மாயம் அற்றதாக இருக்க வேண்டும் அந்த சகோதர சிநேகம். அப்போ ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. நன்றாக கவனிங்கள். ஏற்கனவே சொன்னது போல உங்கள் அன்பு ஆவிக்குரிய அன்பாக இருக்க வேண்டும் என்று கொலோசியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான். அதற்காக அவன் ஜெபிக்கிறான். இங்கே பேதுரு சொல்லிக் கொடுக்கிறான், மாயமே இல்லாத ஒரு சிநேகம் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அது ஆவியில் தான் கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால், எப்பொழுது ஆவியிலே நீங்கள் வாழ்ந்து ஆவியில் இருக்கக்கூடிய தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் உங்கள் ஆத்துமாக்கள் சுத்தமாக்கப்பட முடியும். அப்படி இருக்கும் என்றால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்காக இழந்தது இன்னும் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள். நான் கிறிஸ்து நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். என் சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறது. எல்லாம் அவராக இருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள். நான் கிறிஸ்துவுக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி, பாவத்திற்கு மரித்து இப்போது நீதிக்கு பிழைக்கும்படி நான் வந்துவிட்டேன். வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, ஒரு பகுதி பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, 2வது பகுதி பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவி பேசுகிறார் என்று சொல்லிவிட்டு, நான் இன்னும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டும், இன்னும் சகோதர அன்பிலே மாயம் காட்டிக்கொண்டும் நான் இருப்பேன் என்றால் எப்படி ஊக்கமான அன்பை காட்டுவது? அங்கு எங்கு சுத்த இருதயம் இருக்கும்? பிரியமானவர்களே, ஒன்றை கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த வசனத்தை கவனிங்களேன். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், முடமானவர்களும் சப்பானிகளும் எழுந்து நடக்கிறார்கள், இறந்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். இவை அத்தனையும் அற்புதங்கள். ஆனால் கடைசியிலே கர்த்தர் ஒன்றை பயன்படுத்துவார். சுவிசேஷம் தரித்திரத்துக்கு அறிவிக்கப்படுகிறது என்பார். நீங்கள் எந்த விதமான தரித்திரர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய தரித்திரரா இல்ல மாய்மாலமானவர்களா? நான் ஆவிக்குரிய தரித்திரன், மாம்ச தரித்திரன். இந்த உலகத்தில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கலாம். ஆவியிலே நீங்கள் தோய்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விட்டீர்கள். வந்துவிட்ட பிறகு மாதிரியும் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை என்றால் இன்னும் சாக வேண்டியது சுயம் இருக்கிறது. இன்னும் வருகை குறித்து நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்குமானால் மாற வேண்டியது இருதயம். இன்னும் கர்த்தருக்கு உண்மையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால்
நீங்கள் உங்களையே சோதித்து அறிந்து பாருங்கள். நான் எங்கு நிற்கிறேன்? என் சபையை எந்த அளவிற்கு நேசிக்கிறேன்? என் சபை கூடுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உண்மையாகத்தான் நேசிக்கிறேனா? எதையாவது உள்ளே வைத்துக் கொண்டு யோசிக்கிறேனா? தயவு செய்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் அதிகாலையிலோ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுது தேவனிடத்திலே நீங்கள் பேச அமர்வீர்களோ, வேதத்தை திறக்கும் பொழுது நீங்கள் ஒரு நிமிடம் அதை வாசிப்பதற்கு முன்னதாக, தேவனிடத்திலே பேசுவதற்கு முன்னதாக உங்கள் நிதானித்து பாருங்கள். நான் யார் ஆண்டவரே? என்னிடத்துல இன்னும் ஏதோ குறை இருக்கிறது ஆண்டவரே. என் பேச்சிலே, என் செயலிலே, என் பார்வையிலே ஒவ்வொரு விஷயத்தையும் தயவு செய்து தேவன்கிட்ட விட்டுக் கொடுங்கள். எந்த இடத்துல அட்ஜஸ்ட் செய்து கொள்ளாதீர்கள். சுயநீதி தயவு செய்து வேண்டவே வேண்டாம். நாம் இன்று இவ்வளவு வசனங்களை பார்த்தோம். வாசிக்கப்பட்ட வசனங்கள் அத்தனையும் நேரம் கிடைக்கும் பொழுது அமர்ந்து நீங்கள் வாசித்து யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உலகம் இவ்வளவோ பிரயாசப்படும். சுயமாக அவர்கள் சிந்தித்து எவ்வளவோ சம்பாதிப்பார்கள், பேர் புகழ் என்றால் சம்பாதிப்பார்கள். ஆனால் அவர்கள் கடைசியாக சொல்லுகிற விஷயம் என்ன கொண்டு செல்கிறேன் என்று. ஆனால் நமக்கு ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்கிறார். இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. அதிலும் குறிப்பாக நாம் வீட்டு சபையில் இருக்கிறோம். அன்பு என்ற மிகப்பெரிய ஆணித்தரத்தினால் நாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு அன்பு என்றவர் ஒன்றுமே இல்லை. அங்கே சுத்த இருதயம் இருக்க வேண்டும் பிரியமனர்களே. ஊக்கமான அன்பு இருக்க வேண்டும் பிரியமனர்களே. சத்தியத்திற்கு ஆவியிலேயே கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்வதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நேரம் இல்லை, சபை கூடுகளே கலந்து கொள்வதற்கு தூரமாக இருக்கிறது, எனக்கு கையிலே பணம் இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போக வேண்டாம். இனி உங்களையே சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும் என்று நினைத்தால் ரெக்கை தானாக முளைக்கும். நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும் என்று சொன்னார் கர்த்தர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னார் கர்த்தர். அதை விசுவாசிப்பதற்குரிய இருதயத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு பலவீனம் இருக்கும் தான். பலவீனத்திலே தேவனுடைய கிருபை வெளிப்படும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுக்கு உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னவர் தான் முதலாவது சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவோ வசனங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றன. ஆனால் அதை நாம் கிளைம் பண்ணுவதான் நேரம் இல்லை. உலகத்தை பார்த்து ஏமாறந்து போய்விடுகிறோம். குடும்பத்தை நடத்த அறியாமல் இருக்கிறோம். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அன்பு கர்த்தரிடத்திலே காட்டுகிற அன்பு என்று வேதம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி அளப்பரிய அன்பை நாம் இன்னும் உலகம் சார்ந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி குடும்பத்தை சேர்த்து விடுகிறோம். அன்பு காட்டாமல் போய் விடுகிறோம். பிரியமானவர்களே, இன்னும் வசனங்கள் நிறைய இருக்கின்றன. இன்னும் நாம் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அடுத்தடுத்த நேரங்கள் வாய்ப்பு வரும்பொழுதெல்லாம் நாம் பார்க்கலாம். இன்று பார்த்த வசனத்தை நீங்கள் ஒழுங்கும் கருவுமாய், ஒரே சிந்தையாய், ஒரே ஒழுங்காய் நடந்து நாம் மந்தைக்கு மாதிரிகளாக நம்மை காட்டிக்கொள்ள, நாம் வாழ்ந்து காட்ட நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு ஒரு சிறு ஜபத்தோடு இந்த கூடுகையை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையுள்ள தேவனப்பா. இதோ இந்த நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசினீர். ஏதோ ஒவ்வொரு வாரமும் நான் சபைக்கு செல்கிறேன், கொடுகைக்கு செல்கிறேன் என்று போகாமல் எல்லோருக்கும் மாதிரியாக நான் இருப்பதற்காக வேத வசனங்களை காட்டி கொடுத்தீங்க. நன்றி செலுத்துறப்பா. நான் ஒழுங்கும் கரவுமாய் ஒரே விதமாய் சிந்திக்கவும் ஒரே மாதிரியாய் நாங்கள் செயல்படவும் எங்களுக்கு நீர் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கேயாவது தடுமாறி இருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் கொள்கைக்கு வந்திருந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாயிருந்த நாட்களிலே உலகம் அறியாமல் இருந்தோம். அந்த அறியாமையை எங்களுக்கு நீக்கி முது வசனத்தினாலே இன்று தெளிவு பெற வைத்தீர் ஆண்டவரே. இதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மிகவும் தாழ்த்துகிறோம். உலக காரியங்களை காரணம் காட்டாமல் நான் தப்பு செய்தேன், நான் தான் குற்றவாளி என்கிற அந்த உண்மையை உடைத்து என் தேவனிடத்திலே வந்து நிற்பதற்கு இந்த வசனத்தை காட்டி கொடுத்தீங்களா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் அப்பா. எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.